நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து. ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல முதலாவது கண்ணோக்கமாக இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் ஜனங்கள் மேல கண்ணோக்கமாக இருப்பாரானால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். அவர்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருப்பார். அவர்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறவராக இருப்பார். அவர்களுக்கு தேவன் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. இந்த காரியங்களை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்து இஸ்ரவேல் ஜனங்களை சந்தோஷப்படுத்தி ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியாக அவர்களை வாழ வைக்கிறதற்கு தான் ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைத்த வசனம் தான் இந்த வசனம். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன். வாக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கண்ணோக்கமாய் இருந்து ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு நன்மை செய்தார். தேவன் அவர்களை சகல காரியத்தில் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு குறைவும் இல்லாமல் வழி நடத்தினார்.